எங்களுக்கு இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஜெயிக்கிறதுக்கு உண்டான நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. கண்டிப்பா நாங்கள் வெற்றி பெறுவோம். என்னுடைய பேர் ஆர் விஜயா ரங்கசாமி. நான் அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகம் மருத்துவர் போராளி ஐயா சார்பில் ஆசீர்வாதத்தோடு இந்த ஊத்தங்கரை பகுதியில் நான் போட்டியிடுறேன். இந்த பகுதியில் மருத்துவ கல்லூரி கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு நாங்கள் உருவாக்கம் வந்தால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்வோம். வந்தால் ரோடு வசதி உருவாக்குவோம், தண்ணீர் வசதி உருவாக்குவோம். முக்கியமாக இந்த தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்கு? தண்ணி பிரச்சனை. நாங்கள் நல்லது செய்வோம் வந்தால் தண்ணி பிரச்சனையை நாங்கள் ஸ்கூல் கல்லூரி மருத்துவ கல்லூரி நாங்கள் ஜெயித்து வந்தால் மருத்துவ கல்லூரியை உருவாக்குவோம். பஸ் வசதி ரோடு வசதியெல்லாம் உருவாக்குவோம். எங்களுக்கு இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஜெயிக்கிறதுக்கு உண்டான நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சுற்றுலா தலத்தை மேம்படுத்துவோம். கொந்தமாய் ஏரியை விரிவாக்குவோம். தொகுதி வாக்காளர்களுக்கு நாங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா ஜெயிச்சு வந்தால் அந்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுவோம். என் பேர் ரங்கசாமி. எங்கள் விஜயா அவங்களோட கணவர். நான் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் நான் ஒரு 17 வருஷமாக பயணிச்சிருக்கேன். ஒரு 15 வருஷமாக பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வர மற்றொரு கிழக்கு ஒன்றிய செயலாளராக பணியாற்றியிருக்கேன். எனக்கு அரசியல் அனுபவம் இருக்குது. 2016 நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு கேட்டேன். அப்போ வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, வேற ஒருத்தருக்கு கிடைச்சி. இப்போ மருத்துவர் ஐயா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதான் அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகம் சார்பாக மருத்துவர் ஐயா அவர்கள் ஆசியோட இந்த தொகுதியில் எங்கள் வீட்டம்மா விஜயா ரங்கசாமி போட்டிடுறாங்க. எங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்து வெற்றி பெற செஞ்சால் இந்த தொகுதி மக்களுக்கு ரோடு வசதி, இன்னும் சில கிராமங்களுக்கு அரசு பேருந்து இல்லாமல் இருக்குது. அதை நாங்கள் அது வரத்துக்கு உண்டான வழி செய்வோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 50 ஏரி இணைப்பு திட்டம் பார்த்தீங்கன்னா பாதியில் நிற்கிது. அது முழுமை பெறல. அது உடனடியாக அது முழுமை பெற்று விவசாயிகளுக்கு அதை செஞ்சு விவசாயிகளுக்கு உண்டான அதை கொண்டு விவசாயிகளுக்காக நாங்கள் அதை செய்யலான்னு இருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாம்பாறு அணையில் சுற்றுலாத்தலம் இருக்குது. ஆனால் இந்த ஊத்தங்கரை பகுதியில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இந்த விடுமுறை நாட்களில் மக்கள் சென்று ஒரு சுற்றுலாத்தலத்தில் பொழுது கழிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அது இந்த கொந்தமா ஏரியிலையும் இருக்குது. அங்கேயும் அதை நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஊத்தங்கரை பகுதி மக்களுக்கு பாம்பாறு டேம் அணை அங்கே பூங்கா இருக்குது. அது சிம்பிளாக இருக்குது. அதை விரிவாக்கம் பண்ணி அதை பண்ணலான்றது எங்களோட இது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரையில் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆனால் கிருஷ்ணகிரியில் மருத்துவக் கல்லூரி இருக்குது. ஊத்தங்கரையில் பார்த்தீங்கன்னா தலைமை மருத்துவமனை, இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட தலைமை மருத்துவமனை ஊத்தங்கரைக்கு கொண்டு வரதுக்கு உண்டான வழி என்னவோ அதுக்கு உண்டான முயற்சி நாங்கள் எடுப்போம். சிலிண்டர் சின்னத்தில் மருத்துவர் ஐயா அவர்களோட ஆசியோட சிலிண்டர் சின்னத்தில் போட்டிடுறோம். இந்த சிலிண்டர் சின்னம் பார்த்தீங்கன்னா இப்போ ஐயாவோட நம்பிக்கையான சின்னம் இது. நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் மருத்துவர் ஐயாவுக்கு வரவேற்பு நல்லா இருக்கு. எங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். ஏன்னா நாங்கள் இந்த தொகுதியை சார்ந்தவங்க, இந்த தொகுதியிலே நாங்கள் வாழ்ந்தவங்க. இந்த தொகுதியில எங்களுக்கு ஒரு வாய்ப்பு எங்கள் மனைவிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதிக்கு முழுமையாக நாங்கள் பணியாற்றுவோம். வாய்ப்பு கொடுத்தா அதான் இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் என்ற ஒரு அரசு கல்லூரி மட்டும்தான் இருக்கு. பாலிடெக்னிக் அரசு கல்லூரி மட்டும்தான் இருக்கு. கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வரத்துக்கு உண்டான வழி செய்வோம். ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற வாக்காளர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால்
2026 சட்டமன்ற தேர்தலில் சிலிண்டர் சின்னத்தில் வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்தால் இந்த தொகுதி மக்களுக்கு நாங்கள் முழு நேரம் நாங்கள் பாடுபடுவோம். எங்களை வெற்றி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.